அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து புயலுக்கு பின் அமைதி என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிகள். சிறப்பான ஒரு தவம், நல்லா இருந்துச்சுமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இன்று நமக்கு மிக சிறப்பாக பஞ்சேந்திரிய தவங்கள் நடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சந்திரா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். துரியம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரா ஸ்ரீனிவாசன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அன்புள்ளம் கொண்ட இருபால் மையன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவடி போற்றி. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய வேதாத்திரிய சிந்தனைக்கான தலைப்பு புயலுக்கு பின் அமைதி. நல்ல ஒரு தலைப்பு. எல்லா இடங்களையும் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம அனுபவபூர்வமா பார்த்துட்டு இருக்கோம். அதுல அந்த புயல் நல்ல புயல் கெட்ட புயல் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்து இருந்தாலும் கூட அதுல உள்ள நமக்கு மகரிஷி என்ன கருத்துக்கள், எந்த ஆங்கிள் அவர் சொல்லி வராரு அப்படிங்கிறத தான் நம்ம அன்னைக்கு சிந்திக்க போறோம். இன்பம். மகரிஷி என்ன சொல்றாரு? இன்பம் அளவும் முறையும் மீறினால் அது துன்பம். இடையில் அமைதி. உணர்ந்து நடந்தால் பேரின்பம். இதை நமக்கு உணர்த்தியவர் தான் நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். சொல்றாரு இல்லையா, இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் அது. இனிக்கும் கசக்கிற வாழ்வே என்ன செய்யும்? கசக்கிற வாழ்வே இனிக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும். இதுவும் கவிஞருடைய வரிகள் தான். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிடையே வாக்குவாதம். அதே மனநிலையில கணவன் தன் அலுவலகம் செல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கீழ் பணிபுரிய ஊழியர்களிடம் ஒரு சீற்றம் இருக்கத்தான் செய்தவர்கிட்ட. அதே மாதிரி அதே தாக்கம் எங்க வீட்டுல என்ன செய்யுது? மனைவி, அதாவது அம்மா, தனது 5 வயது குழந்தைக்கு அடி, 1 இல்ல 2 இல்ல, சப்பு நல்லா வாங்கிடுது. அதுவும் குழந்தை செய்த ஒரு சின்ன சேட்டைக்கு தான். இந்த இடத்துலதான் புயல் வேகம் எடுக்குது. அங்க இப்ப ஒரு சூழல், ஒரு அமர்க்களம். குழந்தையின் அழுகை ஓய்ந்து தள்ளி நின்றுட்டு அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த தாயில் உள்ள என்ன செய்யுது? இந்த அம்மாவின் உள்ளமானது அது அழுது, பிள்ளை இப்படி அடிச்சமேன்னு. உடனே என்ன செய்யுது? தனது 2 கைகளையும் அந்த குழந்தையை நோக்கி நீட்டுங்கிறாங்க. அந்த அம்மா குழந்தை அனைத்தையும் மறந்து விட்டு அந்த அம்மாவை நோக்கி ஓடி வருகிறது. அம்மா அதை கட்டி அணைக்கிறாள். அங்கே அன்பு ஊற்று ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இருவரும் அன்பு மலையில் நனைகின்றனர். அமைதி என்கிற ஆனந்தம். புயலின் வேகம் அங்கே 0. ஆக இங்கே நம் மகரிஷி சொல்வது என்னன்னா, சினம் என்கிற ஒரு கொடிய குவாலிட்டி, அது ரொம்ப மோசமான குவாலிட்டி, தீய குணம்தான் இத்தனைக்கும் காரணம் என்கிறார் நம்ம குரு. அதற்கு அவர் கொடுத்துள்ள அந்த சினத்தை விரட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு பயிற்சியும் மகான் கொடுத்துட்டார். சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற பயிற்சி.
அந்த பயிற்சியை பற்றி நமக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அகத்தாய் ஒண்ணுல வந்து அதில் ரொம்ப ஒரு தெளிவா எக்ஸ்பிளனேஷன் அதில் வரும். அப்ப நம்ம அது வரை கொஞ்சம் காத்திருக்கலாம். இப்போ இந்த புயல் அப்படிங்கும்போது கடல்ல உருவாவது வந்து புயல். அதே புயல் உடலில் மனதில் உருவாகும் போது அதற்கு பெயர் தான் சினம், கோபம். அப்போ அந்த புயலினால் என்ன செய்யுது அப்படின்னா கடல் வந்து சூடாகுது இல்லையா, சினத்தினாலேயும் உடல் சூடாகுது. விளைவு மன அமைதி போச்சு. காற்றின் அழுத்தம், அதனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்ம அடிக்கடி இயற்கையினுடைய இது சில கேள்விப்படுறோம். அது என்ன செய்யுது, புயலாக வலுப்பெற்று தீவிர புயலாக மாறுகிறது. அது போலதான் கோபம் என்பது உச்சம் பெறும்போது அந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா நம்ம அங்க பாதிப்புகள் எக்கச்சக்கமா வர ஆரம்பிச்சிருது. உடலின் அனைத்து உறுப்புகளும் வந்து ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுது. அப்போ புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில தான் வந்து அதுக்கு மகான் கொடுத்த பயிற்சி நமக்கு மிக முக்கியமான பயிற்சி அது. அப்போ புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லும்போது அது என்ன மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் உணர்ச்சி நிலையில தான் வந்து நமக்கு உள்ளாக நடக்கக்கூடிய புயல் அது. அப்ப அது உணர்வு நிலையில அமைதியாக மாறுகிறது. அதுக்கு நம்ம செய்யக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா நம்மளுடைய மனதினுடைய அதுக்கு மருந்து அமையக்கூடியது தான் வந்து இந்த அன்பும் கருணை அப்படிங்கிற ஒரு நிலையை தான் வந்து மகரிஷி நமக்கு ரொம்ப அருமையா சொல்லி வராங்க. அப்ப உணர்ச்சி நிலை என்பதுதான் சினம். அப்ப இந்த சினங்கிற புயலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, தன்னை காக்கின் சினம் காக்க அப்படிங்கிறாரு. அந்த வகையில அதை தடுப்பதுக்கு வந்துதான் வந்து நமக்கு வேதாத்திரிய கல்வி மகான் கொடுத்திருக்காரு. சினத்தினால வந்து கவலைப்படுறதுனால வந்து சுத்தமாவே ஒரு யூஸ் இல்லை அப்படிங்கிறது தான். அதனால அச்சம் தான் வரும். வரக்கூடிய கேடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வரக்கூடிய கேடுகள்னால நமக்கு வந்து என்ன சொல்றாருன்னா குரு, ஜீவகாந்த சக்தி வந்து எக்கச்சக்கமா விரயமாகுது அப்படிங்கிறாரு. அப்போ அதை பார்க்கும்போது நபிகள் நாயகம் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோபப்படும் போது தீர்ப்பு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நமக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்குதுன்னா அந்த கோபமான சூழ்நிலையில ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அதையும் ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ வந்து நம்ம பழைய கால 2 உலக போர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வேர்ல்டு வார் நடந்துச்சு இல்லையா, அங்கேயும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 குரூப் ஆஃப் கண்ட்ரிக்குள்ள ஏற்பட்ட ஒரு சினம்னு தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். 2 நாடுகளுக்கு குரூப்புக்கு ஏற்பட்ட சினம். சோ அப்போ மொத்தத்துல என்னாச்சு அந்த வேர்ல்டு வார்னால எக்கச்சக்கமான இழப்பு 2 சைட்லயுமே, குழந்தைகள் உட்பட. மகானுக்கு கூட இந்த சினந்தேவத்தில் பயிற்சி எப்படி வந்தது நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது 2 முறை அவருக்கு வந்து கோவம் வந்துச்சு. ஒண்ணு அவர் திண்ணைப்பள்ளியில ஆசிரியரா இருக்கும்போது பையன் ஒழுங்கா படிக்கலாம், அவனை அடிச்சு பெரம் போச்சு அடிச்சு விட்டாரு. அவன் அல்றதை பார்த்துட்டு இவர் மனசு கலங்கி போய் அவனை கட்டி அணைச்சு அந்த சமயத்துல ஏன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு போச்சு. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்துல இந்த 2 இடம் தான் அவருக்கு வாழ்க்கையிலேயே சினம்னு வந்தது. காலையில குளிர் நேரம் பார்த்தீங்களா, தேய்ச்சிட்டு இருக்கிற சமயத்துல அம்மா அம்மா என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய துணைவியார் வந்து சிம்ம சுவாவியெல்லாம் வந்து தண்ணி எடுத்து ஊத்தி விட்டாங்க குளிர் நேரத்துல. உடனே இன்னொரு நேரம் திருப்பி அவர் மாத்தி ஊத்தி விட்டாரு. அவருக்கு அந்த சமயத்துல அந்த அளவுக்கு தான் அறிவனுடைய தன்மைகள் இருக்கக்கூடியதான். அப்படி தான் அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமா தான் அவர் இருந்திருக்காரு. திரும்பி தூக்கி ஊத்திட்டாரு. சோ ஊத்தின உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த அம்மா குளிர்ல நடுங்குறாங்க. நடுங்கும் போது அதை பார்த்துட்டு இவர் மனம் கலங்கிருச்சு. அப்போ அதுல பிறந்ததுதான் அந்த சினந்தேவத்தில் பயிற்சி அப்படிங்கிறது. இப்ப நமக்கு இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி வள்ளுவ பிறந்தைகள் சொன்னாரு பாத்தீங்களா, அதாவது எல்லாத்துக்குமே வந்து இந்த சினம் வந்து எக்கச்சக்கமான ஒரு மனதினுடைய தாக்கத்தை மனதை வந்து ரொம்ப தாக்கி அதை வந்து சிரமப்படுத்துது அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குரல் இருக்கு அதுல, செல்லிடத்து காப்பான சினம் காப்பான் அவ்விடத்து காக்கிலன்னு காவாக்கல் என்ன அப்படிங்கிறது. அதாவது ஒருவன் தன் கோபம் பலிக்கும் இடத்தில் அதனை வளர விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும், அவனே உண்மையில் கோபத்தை வென்றவனாவான் அப்படிங்கிறாரு. பலிக்காதவர்கள் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை, எளியவர்கள் மீது கோபம் காட்டவே கூடாது அப்படிங்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலைத்தரைந்தான் கை பிழையா தட்டு. இது மிக சிம்பிளான உதாரணம் இது. அதாவது தரையில் அடிப்பவனுக்கு கை வலிக்கும், அது போல கோபம் கொண்டவனே என்ன செய்யுமா, இந்த கோபமானது அப்படியே வருத்துமா. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அதாவது அவர் முழுக்க முழுக்க அவர் சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே வந்து கோபத்தினுடைய தாக்கங்கள் என்னெல்லாம், கோபம் இருந்தா மனுஷனுக்கு என்னெல்லாம் மனதையும் உடலையும் துன்புறுத்தும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய உள்ள கருத்துக்கள் தான் இது. சுவாமி விவேகானந்தர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே கோபம் வராம இருக்குன்னா எதையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைமை இல்லை, ரொம்ப பொறுமை காக்கணும் அப்படிங்கிறது தான் சுவாமி விவேகானந்தருடைய கருத்து. நம்ம மகான் சொல்றது அதுதானே. அதாவது பொறுமை அப்படிங்கிறது எந்த மாதிரி வருதுன்னா, மகான் விவேகானந்தர் சொல்றது, முடிவே இல்லாத பொறுமை வேண்டும்,
அந்த பொறுமைக்கு முடிவே இருக்க கூடாதான். நம்ம மகான் கூட சொல்றாரு இல்லையா, எல்லையில்லா பெருவழி அப்படிங்கிற பொறுமைக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறதா. அப்போதான் வந்து மகத்தான பணிகளை சாதிக்க முடியும் அப்படிங்கிறதா வந்து சுவாமி விவேகானந்தர். ஆனா அதனால சாதனைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் வந்து என்ன அப்படிங்கிறாருன்னா பொறுமை அப்படின்னு சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். அதே போல இப்ப வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா விவேகானந்தர், அதிக உயரங்களை அடைய விரும்பினால் நீண்ட தூரம் ஓடி வர வேண்டும் அப்படிங்கிறாரு. அதாவது இப்ப நமக்கு அமைதியை அடையணும் அப்படின்னா புயல் ஓயும் வரை அத்தனையும் ஏற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறதா வந்து சுவாமி விவேகானந்தர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோபத்தை பத்தி சொல்லும்போது இப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு விவரத்தை மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் அது. அதாவது ஒரு சிறுவன் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான். பெற்றோர் அவனை ஒரு துறவியிடம் கூப்பிட்டு வராங்க. அவன்கிட்ட ஒரு பலகையும் சில ஆணிகளையும் கொடுக்காரு இந்த துறவி. கோபம் வரும்போது யாரையும் திட்டாத, இந்த பலகையில ஆணி அடிச்சு உன் கோபத்தை வெளிப்படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அடுத்த நாள் இந்த பலகையில் நிறைய ஆணி அடிக்கிறான். கோபம் வரும்போதெல்லாம் அடிக்கிறான். மறுநாள் கொஞ்சம் கோபம் குறை. இப்படித்தானே அடிச்சுட்டே வரும்போது ஒரு நாள் அவனுக்கு கோபமே வரல. உடனே ஒரு துறவிட்ட போறான் ரொம்ப குஷியில. கோபம் வராத ஒவ்வொரு நாளும் உடனே இவர் சொல்லிடுறாரு, அந்த பலகையிலிருந்து ஒரு ஆணியை புடுங்கு அப்படின்றாரு. அப்ப சில நாட்களே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லும்போது அந்த பலகையில ஆணியே இல்லை. உடனே அந்த ஆணி அடிச்ச பள்ளங்களை துறவி காட்டு என்ன சொல்றாரு, உன் கோபம் மாறாத தழும்பை பலர் மனங்களில் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அதனால கன்க்ளூஷன் என்ன கொடுக்காருன்னா, கோபத்தின் விளைவுகள் நம்மையே அதிகம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அத மாதிரி இன்னொரு இடத்துல இப்ப இந்த கோபத்தை பத்தி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கோபம் தான் வந்து உங்களுக்கு நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை ஏற்படுத்து அப்படிங்கிறது. கோபத்தை அவர் நம்ம குரு சொல்லக்கூடியதுதான், கோபத்தை அன்பினாலும் தீமையை நன்மையினாலும் வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பிரான் புத்தர் பிரான் சொல்லக்கூடிய வாசகத்தை நம்ம குரு நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. கோபம் தலைக்கேறி நாடுகள் போரிடுகின்றன. உலக போர் வந்துச்சு இல்லையா, மனிதர்கள் சண்டை போடுகிறார்கள். கோபம் தவிர்க்கும் வழி என்ன என்று மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து இதுல என்ன வருது அப்படின்னா, ஒரு மனிதரை வந்து அவருக்கு நமக்கு என்ன ஒரு எப்படிப்பட்ட நெருக்கம், நமக்கும் அவர் நல்வாழ்வுகள் இத்தனை வருஷமாக்கி என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்காரு, அப்படிப்பட்ட நம்ம சங்கடப்படும் போதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டோம்னா அவர் மேல உள்ள கோபம் வந்து அப்படியே கரைஞ்சிரும் அப்படின்னு மகான் நமக்கு வழிகாட்டுறாரு. அத மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் அதுல வந்து நன்மை தரவே செய்யாது அப்படிங்கிறத நம்ம குரு சொல்றது. அடம் பிடித்து தவறான பாதையில போகக்கூடிய பிள்ளைகள் கூட நம்ம வந்து என் நடிப்புசுங்கிற தகவல் சொல்றாரு அந்த இடத்துல மகான். நல்லவர் போல நாடகம் போட்டு ஏமாற்றும் கபடமரம் படைத்தவர்களையும் எப்படி திருத்த முடியும், பிள்ளைகளையும் அந்த மாதிரி குணம் உள்ளவங்களையும் அப்படிங்கிறதுதான் மகான் சொல்லக்கூடியது. நீ கோபத்தால வந்து கோபப்படு, ஆனா அது உள்ளத்தளவுல வச்சு சொல்ல, அதை உதட்டளவுல வச்சு சொல்லு. அதை அப்படி பண்ணும்போது அங்கே ஒரு மாற்றம் அது எதிர் திசையில் ஏற்படும். அதே சமயத்துல உன்னுடைய உடலும் மனமும் கெடாது அப்படிங்கிறதுதான் மகான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அதே போல இப்போ இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த பொறுமையை பத்தி சொல்லி வரும்போது மகான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம நினைக்கிறதுக்கு மாறாக ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே கோபம் சுள்ள நமக்கு வந்துடும் இல்லையா. அப்போ ஒருவர் விரும்புவது போல இன்னொருத்தர் நடக்கல அப்படின்னாலும் நமக்கு கோவம் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி இன்னொருத்தர் நம்ம கூட உள்ளவர் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு கோவம் வரும். நாம் தவறு செய்யும் போது இயலாமையில் தவிப்போம், அடுத்தவர்கள் தவறு செய்தால் ஆத்திரப்படுவோம். இது நமக்கு சாதாரண நடக்கக்கூடிய ஒண்ணுதான். நமக்கு மட்டும்தான் கோபம் வரும் என்று நினைக்க கூடாது. நாம் தவறே செய்ய மாட்டோம் நம்பவும் கூடாது. அடுத்தவர்கள் தவறு செய்யும் போது அந்த தவறுகளை நகைச்சுவையாகவோ ஒரு கேஷுவலா எடுத்துக்கணும். நகைச்சுவையாகவோ அன்பாகவோ சொல்லி பார்த்தா போதும், அது கண்டிப்பா திரும்பி நடக்காது. குழந்தைகள்ட்ட நம்ம அதாவது அன்புக்கு முண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அன்பை வச்சு எதனாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ கத்தியோ அதிகாரமோ வந்து எடுத்து பயமுறுத்தணும்னு வச்சுக்கோங்க, அந்த அங்க நடக்கக்கூடிய செய்திகள் தவறுகள் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போதும். அந்த இடத்துல ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, திருவிடையால வந்து தருமி போல திருவிழாவுக்காக கதை நமக்கு ஞாபகம் வரும். தருமி போல சேர்ந்தே இருப்பது எது அப்படின்னு கேட்டா வாழ்க்கையும் பிரச்சனையும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் வந்து புது புது பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. ஆனா அந்த பிரச்சனையோட அந்த நாள் முடிய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கோபத்தை தவிர்ப்போம். அமைதியாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் கண்டிப்பாக அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு மனசுல நமக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி நமக்கு சொல்லக்கூடியது. அத மாதிரி இன்னொரு இடத்துல மகான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிக மிக நமக்கு அருமையான ஒரு இதுகள்லாம் சொல்லி வராங்க. இப்போ உதாரணமா ஒரு சில பூக்கள் வந்து என்ன செய்யும், பொறுமைக்காக சொல்லக்கூடிய ஒரு வாசகங்கள் இது மகான் சொல்லக்கூடிய வாசகங்கள். சில பூக்கள் காலையில தான் பூக்கும், சில மலர்கள் மாலையில தான் மலரும், இன்னும் சில பூக்கள் ராத்திரில தான் பூக்கும். அதுவரை பொறுமையா காத்திருக்க தெரிந்தால் மட்டுமே மலர்களை பறித்து மாலையாக்க முடியும் அப்படிங்கிறார் குரு. முட்டை குஞ்சாக வெளிவர குறிப்பிட்ட நாட்கள் காத்திருக்க வேண்டும், அவசரப்பட்டால் அது
கருவிலேயே கலைந்தும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சிம்பிளா அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம குரு மாலையில போன சூரியன் காலையில் தன் வேலைகளை முடித்து விட்டு வரும்போது தானே வருவான். ஆனால் கண்டிப்பாக வந்தே தீருவான். அதுவரை காத்திருங்கள் அப்படிங்கிறாரு நம்ம குரு. அப்ப அந்த பொறுமைக்கான ஒரு விளக்கங்கள் தான் இது சொல்லக்கூடியது. பொறுமை இருக்கும்போது அங்கே சினத்திற்கு வேலை இல்லை அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி தேடல் கண்டிப்பா அவசியம் அப்படின்றார். இப்போ நம்ம ஒண்ணு தேடுறோம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம தேட ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன எதை தேடுறோமோ அது நமக்கு முன்னாடியே வந்து நிற்கும். அப்ப தேடல்ல வந்து பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. தேடலில் பயம் வேண்டாம் வேண்டாம் என்ற நோக்கத்தில் இருந்து விலகாமல் இருக்க வேண்டும். நமக்கு வந்து பயமே வேண்டாம் அப்படின்னு வச்சோம், பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஞானத்தை அருளை தேடுபவர்கள் வேறு எந்த சிறு சிறு சந்தோஷங்களிலும் தங்களை சமரசம் செய்துவிடக் கூடாது. அதோடு திருப்தி அடைந்து விடவும் கூடாதான். இப்போ நல்ல பசியோடு ஒரு வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, வந்தது ஒரு சிம்பு தண்ணியை குடிச்சிடறான், பசி அடங்கிறது, சாப்பிட முடியாது. ஆக இந்த இடத்துல என்ன ஆகுது, தன்னுடைய குறிக்கோளை அடைய அதிலிருந்து விலகாமல் தொடர்ந்து தேடுபவன் தேடுகின்ற அனைத்தையும் அப்படியே அடைவான். இது வந்து யாருடைய, இது சுவாமி விவேகானந்தர் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை நமக்கு. அதே மாதிரி இப்ப இந்த பூவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அது எப்பொழுதுமே மலரின் பக்கமே உங்கள் பார்வை இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நீங்களே கூட மலராக மாறிவிடலாம். மகான் சொன்ன ஒரு வாசகர் அதுவானால் அதுவே சொல்லுவார் பாத்தீங்களா. காலத்தால் உங்கள் பாதையில் புயல் என்ற முட்களே கூட இல்லாமல் போகலாம், அமைதி ஒன்றே நிலைத்து நிற்கும். இப்படி இது வந்து நம்ம மகான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெம்பு, எந்த மாதிரி இருந்துக்கணும் அப்படிங்கிறது. அதே போல இப்ப ராமாயணத்துல வந்து மாயமான தேடி செல்லும் போது லட்சுமணர் கோட்டை போட்டுட்டு இந்த கோட்டை மட்டும் தாண்டி விடாம இருங்கன்னு சொல்லிட்டு தானே போனா. சீதை நிற்கவில்லையே, இங்க சீதை நின்றிருந்தால் ராமன் கதையும் இல்லையே. பாச உணர்வில் உறவின் பிடியில் சிக்கித்தானே பலர். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா புயல் எங்க இருந்து வீசுது, பாச உணர்வு, உறவின் பிடி. இது என்னுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான், அந்த உறவுல வந்து என்ன செய்யறோம், சின்ன ஒரு அவங்க தவறு அவங்க பண்ணிட்டா கூட நம்மளால வந்து தாங்க முடியாம அந்த என்ன செய்யுது, புயல் வீச ஆரம்பிச்சது. ஆனா அங்கேயும் அளவு முறை வேணும் அப்படிங்கிறது தான். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நல்ல உறவுகள் அமையும் போது நமக்கு அங்கேயும் வந்து அமைதி கிடைக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதா நமக்கு மகான் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சினத்தை பத்தி சொல்லி வரக்கூடிய காலகட்டத்துல அதாவது மனித மாண்பு, இப்ப மகான் நம்ம சொல்லக்கூடியதான் அந்த அன்பு அப்படி அடிப்படையில வரும்போது மாண்பு அப்படிங்கிறதுக்கு மகான் என்ன சொல்றாருன்னா, மா கூட்டல் அன்பு அது மிகப்பெரிய சொத்து அப்படிங்கிறாரு நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி. அப்ப அந்த அன்பு இருக்கும்போது அதனால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து அடிப்படை தான் வந்து அது பொறுமை அப்படிங்கிறது. பொறுமைக்கு வந்து அடிப்படை அன்பு, அன்புக்கு அடிப்படை பொறுமை கூட எடுத்துக்கலாம். எல்லையில்லா இறைநிலையை போலதான் வந்து எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாழ்ந்தது. தெய்வத்தன்மைங்கிறது என்ன சொன்னா அந்த பொறுமைக்கு விளக்கு கொடுக்குற வழக்கம் அது. அந்த பொறுமை நமக்கு கொடுக்கும் கிஃப்ட் தான் வந்து என்ன அப்படின்னா, அங்க வந்து இன்னைக்குள்ள தலைப்பு அமைதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது போல இன்னொரு இடத்துல இது ஒரு ரமண மகிழ்ச்சி சொல்லக்கூடியது, எதை கொடுத்தாலும் உனக்கே நீ கொடுக்கிறாய், சினம் கேடுகள் உட்பட. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஆக நமக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற மகான்கள் சொன்ன விஷயங்கள்லயே நம்ம மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வந்து மிக எளிமையான முறையில தான் நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லி வராங்க, நமக்கு புரியுற மாதிரி. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கடலில் வந்து கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பது இல்லை, கல்தான் காணாமல் போகிறது. அதுபோல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நாம் கடலாக இருப்போம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு எதையும் தாங்க எதையும் அப்படியே வந்துடும் அப்படிங்கிறதுதான். அதே போல இன்னொரு இடத்துல நம்ம குரு என்ன சொல்றாருன்னா, பிற குற்றத்தை பெரிதுபடுத்தாமல் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும். இது நம்ம குரு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட்னு சொல்றாரு பாத்தீங்களா, சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த வகையில் அது உள்ளது. அத மாதிரி இன்னொரு இடத்துல என்ன வருது அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நம்ம முடிக்க போறோம். அன்னை சாரதா தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவன்கிட்ட வேண்டக்கூடிய ஒரு பாயிண்ட் பாருங்களேன். அன்னை சாரதா தேவி சொல்லக்கூடியது, இறைவா என் குறைகளும் என் கண்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கொள். ஏன்னா ஒருவர் மீது குறை கண்டால் அங்கே கோபம் கொப்பளிக்கும் அப்படிங்கிறதுதான் இதுல உள்ள ஒரு கருத்து. சோ அந்த வகையில நமக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைப்பு தான். அந்த தலைப்புலயும் வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பொறுமை காக்கணும் அப்படிங்கிறது தான். நமக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த பாயிண்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு சங்கடங்கள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது. அதே மாதிரி இறுதியா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓஷோ ஒன்று சொல்றாரு, தன்னை அறிவதே மாபெரும் அறிவு. ஓஷா சொல்லக்கூடியது தன்னை அறிவதே. மகான் நம்ம குரு அதானே சொல்றாரு, தன்னை அறிதல் வந்து வந்துட்டாலே, தான் யார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து அங்க
அறிவு வந்து மிளிரும். அறிவு வரும்போது எந்த விதமான சலனங்களும் நம்ம மனசுல வர வாய்ப்பு கிடையாது. அந்த வகையில புயல் அடிச்சாலும் கூட அது என்னுடைய தாக்கம் வந்து எங்க போய் நிற்கும்? அமைதிக்கு தான் நிற்கும் அப்படிங்கிறது. ஆக தன்னை மாற்றிக்கொள்வதே மாபெரும் சாதனை, தன்னை ஏற்றுக்கொள்வதே மாபெரும் விடுதலை. இந்த தன்னை அறிதலுக்கு ஓசோ சொல்லக்கூடிய விளக்கம், தன்னை மாற்றிக்கொள்வதே மாபெரும் சாதனை, தன்னை ஏற்றுக்கொள்வதே மாபெரும் விடுதலை அப்படிங்கிறது தான். கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும், வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளாக. ஏன்னா அந்த கோபங்கிறது என்ன செய்யும் உங்களுக்கு? வார்த்தைகள் வந்து இப்ப நம்ம ஒரு மாதிரி ஹார்டா பேசிட்டோம்னு சொன்னா நம்ம பேசினவங்க ஒண்ணு பட்டவங்களுக்கு தான் புண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க. அந்த வகையில அந்த வார்த்தைகள் வந்து பிறர் மனதில் வாராத வழிகளா இருக்கும் அப்படிங்கிறதா. உன் மனதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால், நம்ம அப்துல் கலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம், உன் மனதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அங்கே சினம் வர இடமில்லை, உன் வாழ்க்கையை நீ விரும்பும் திசையில் மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க நம்ம அப்துல் கலாம் அவர்கள். புயலும் கோபமும் ஒன்றுதான், வீசும் போதும் பேசும் போதும் ஒன்றும் தெரியாது, அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று. கோபத்தை பிடித்து கொண்டிருப்பது மற்றவரை எரிக்க நினைத்து நீயே நெருப்பை கையில் பிடித்திருப்பதை போன்றது என்கிறார் மகான் புத்தர். உன்னை தவிர வேறு யாராலும் உனக்கு அமைதியை தர முடியாது. உன் மனதை நீ வென்ற நாளே உலகையே, புத்தர் சொல்றாரு பாருங்க, உன் மனதை நீ வென்ற நாளே உலகையே வென்று விடுவாய் அப்படிங்கிறாரு. 1000 போர்களில் வெற்றி பெறுவதை விட உன்னை நீ வெல்வதே மிகப்பெரிய வெற்றி என்கிறார் கௌதம புத்தர். தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா? விழுவது தவறல்ல, மீண்டும் எழுவதுதான் வெற்றி. நதி பாறையை பிளப்பது வலிமையால் அல்ல, அதன் விடாமுயற்சியால். நாமும் நம் மகான் தந்துள்ள மனவளக்கலை பயிற்சிகளை விடாமல் தொடர்ந்து செய்து புயலுக்கு அங்கே வேலையே இல்லாமல் வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். அதற்கு இறை அருளும் குரு அருளும் என்றென்றும் நமக்கு அனைவருக்கும் நம் அனைவருக்கும் துணை நிற்குமாக என்று வாழ்த்தி இந்த சிந்தனை உரை நிறைவு செய்கிறோம். வாய்ப்பளித்த ஸ்கை டிஜிட்டல் சொல்யூஷன் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இதுவரை செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமைகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக அருமையாக புயல் என்பதை கோபத்தோடு ஒப்பிட்டு, அந்த கோபத்தை சினத்தை தவிர்ப்பதால் வருவதே அமைதி, புயலுக்கு பின் அமைதி என்பதை மிக அருமையாக மகரிஷியின் கருத்துக்களோடும் பல்வேறு உதாரணங்களோடும் திருக்குறள், பல்வேறு கவிதைகள், கதைகள் என குறிப்பிட்ட நேரத்திற்குள் மிக சிறப்பாக எடுத்துரைத்த நமது பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து நாம் அனைவரும் இணைந்து ஐயா அவர்களை வாழ்த்துவோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிகள். அனைத்தும் குரு, எல்லா புகழும் குருவுக்கே. வாழ்க வளமுடன். நன்றி. ஐயா. அன்பானவர்களே, ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகளை இப்பொழுது காணலாம். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு ஆடியோ மற்றும் வீடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சிகளை செய்யலாம். மாலை நிகழ்ச்சியாக மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்தோடு நிறைவு பெறுகின்றது. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.